டேய் மச்சான் தோண்டடா டேய் எரும மாடு உன் கண்ணன பிடாரில வச்சிருக்க என் 60 ரூபாய் போனுடா ஐயோ இங்கடா காசுடா காசு இல்லையா மேடம்? காசு இல்லனா எதுக்கு ரோட்ட ஜட்டு மாதிரி பறக்குற எரும மாடு மரியாதை காசுடா 60 ரூபாய்டா சும்மாவா என்ன குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க? நீங்க என்ன மேக்கப் யூஸ் பண்றீங்க? ஏய் நான் மேக்கப்லாம் யூஸ் பண்ணல. என்ன ஐயோ நிஜமாவா? மேக்கப் யூஸ் பண்ணாமலே இவ்ளோ அழகா இருக்கீங்களா? தயவு செய்து மணிரத்னம் சார் ஆபீஸ் பக்கம் மட்டும் போயிடாதீங்க மேடம். ஏன்? மணிரத்னம் சார் அவரோட அடுத்த படத்துக்கு ஹீரோயின் ஆப்ஷன் தேடிட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் போனீங்கன்னா அல்வா மாதிரி தூக்கிடுவாரு. நான் அப்படியா இருக்கேன்? அந்த மம்தா பைஜு மாதிரி இருக்கீங்க மேடம் பாக்க நீங்க. ஐயோ மேடம் அந்த 60 ரூபாய் சொன்னீங்களே என்கிட்ட காசு இல்ல மேடம். இல்ல பரவாயில்ல விடுங்க தேங்க்ஸ் நானே பாத்துக்கிறேன். அப்படியா? அந்த போன் மட்டும் என்கிட்ட எடுத்து கொடுத்துறீங்களா? சாரி மேடம். வெரி சாரி மேடம். தேங்க் யூ. மணிரத்னம் மறந்துடாதீங்க. ஓகே. சாரி மணி சார். மணிரத்னம் மம்தா பைஜு. എനിക്ക് വിശ്വസിക്കാൻ പറ്റുന്നില്ല. ഇത്രയും റൊമാൻറ്റിക് ആയിട്ടുള്ള ഒരാളായിരുന്നോ താൻ? ഗോൾഡ് എപ്പോ വാങ്ങിച്ചു വെച്ചു? ഫ്രണ്ട്സിനൊക്കെ ഞാൻ അയച്ചു കൊടുക്കും, സ്റ്റാറ്റസ് ഇടും. എനിക്ക് വിശ്വസിക്കാൻ പറ്റുന്നില്ല. I love you so much. ஏங்க நான் வந்து ஒரு 5 மாசமா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்க. நான் வந்து உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். சின்ன வயசுலேருந்தே நான் நினச்ச எந்த ஒரு விஷயமும் எனக்கு கிடைச்சதே இல்லைங்க. ஸோ இப்போ நீங்கள் கிடைப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐ லவ் யூ ஸோ மச்ங்க. நிஜமாக எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. அப்படியா? நானும் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேங்க. அப்படியா? நானும் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேங்க. நிஜமா ஐ லவ் யூ ஸோ மச்ங்க. ஐயோ இவ்வளோ சீக்கிரம் ஓகே ஆகும்னு நினச்சி கூட பார்க்கலையே. மச்சான் ஃப்ரெண்டு யாரா? ஹாய் என் பேர் ரிக்கி. ஹாய். பிளாக் சேம் ஸ்வீட். நீங்க எனக்கு ட்ரீட் வச்சே ஆகணும். கண்டிப்பா. மச்சான் இவன் வேறடா, இவன் தானே என் க்ரஷ். முன்னாடி சொல்லுவானம்மா மைண்ட் மறந்தாலியா? ஓ நீங்க போய் உட்காருங்க. யா ஷூர். பொருத்தமே இல்லடா. ஹலோ செட் ஆகாது. மச்சான் ப்ளீஸ்டா ஹெல்ப் பண்ணடா. ஏய் முதல்ல கெஞ்சாத ஆம்பள மாதிரி பி ஆல்பா. ஏய் யாரை பார்த்து ஹெல்ப் பண்ற? தற்கூரி. சரி விடு செட் ஆகி விடுறேன். நம்பி வந்துட்டேன். மேடம் உங்களுக்கு எந்த மாதிரி பசங்கள்லாம் பிடிக்கும்? எனக்கு லாங் ஹேர் வச்ச பசங்க சுத்தமா பிடிக்காது. ஷார்ட் ஹேர் தான். நீங்க பசங்க கிட்ட வேற என்னென்ன டேலண்ட்ல எதிர்பார்ப்பீங்க? அண்ட் ஐ லைக் கைஸ் ஹூ குக். செம்மையா சமைப்பான். அது பெப்பர் சிக்கன் சூப்பரா வைப்பான். இவன் கை பக்கத்துக்கு நாங்க எல்லாருமே அடிமை. என்ன மச்சான் சமைப்பேல? சமைச்சிடலாம். நான் நல்லாவே சமைப்பேன். உங்களுக்கு என்ன வேணும்? சீ வேணாம். ஹலோ. ஓ வெயிட், ஐ லவ் பைக் ரைடர்ஸ். தொக்க மாட்டனா. இவன் ரேசருங்க, பைக் ரைடர். இவன் பைக் கில்லருக்கு பாத்தீங்களா இல்லையா? சூப்பரா ஓட்டுவான், பறப்பான் அப்படியே. நீங்க இவன் கூட ரைட் போக கூடாது. மச்சான் அதெல்லாம் வேணாம்டா. சொல்லுமா இல்லையா? வெக்கப்படுறாங்க. நீங்க போங்க. This is my bike. Have a seat. டேய் இந்தரா. மச்சான் எங்கடா அந்த பொண்ணு? ஹலோ.
ஹலோ. நீ கனவா, நான் ஆபீஸ் வந்துட்டேன். நீ எங்க இருக்க? வீட்ல தான் ஜாலியா டிவி பார்த்துட்டு இருக்கேன். சரி முதல்ல ஏஞ்சி நில்லு. ஏன்டி என்னடி ஆச்சு? எந்திரி, நான் சொல்றேன். ஏஞ்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? நேரா கிளம்பி கிச்சனுக்கு போ. ஏன் எதையாவது வேக வைக்கணுமா? நீ போ, நான் சொல்றேன். வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? அங்க மேட்ச் பாக்ஸ் எங்க இருக்குன்னு பாரு. சீப்பட்டியா? இல்லையே. சாமி ரூம் இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்கும் பாரு. சாமி ரூமு இருக்கு. கிடைச்சிருச்சா? பத்த வை. பத்த வைக்கணுமா? பத்த வச்சுட்டேன், எரியுது. அப்பாடா, நல்ல வேலை. நான் கூட கேஸ் ஆன்ல வச்சுட்டு வந்துட்டேனோன்னு நினைச்சேன். அட கொலகார பாவி. சரி ஓகே, பாய். மொத்த உலகமுமே அடடா சுத்த மறந்துருச்சே. ஆபீஸ்ல ஒரு பெண்டிங் ஒர்க் இருக்குடி, வந்து முடிச்சு கொடுத்துட்டு போறியா? சரி வரேன். சரி, நான் லொகேஷன் அனுப்புறேன். டேய், நம்ம ஆபீஸ் லொகேஷன் எனக்கு தெரியாதா? இல்ல நம்ம ஆபீஸ் பக்கத்துல ஒரு ஆபீஸ் இருக்கு, அங்கதான் இருக்கேன். அங்கதான் ஒர்க் இருக்கு, அதனாலதான் லொகேஷன் அனுப்புறான்னு கேட்டேன். சரி அனுப்பு. டேய், நீ நம்ம ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை செய்ய மாட்டியே, உன்னால நம்ம யார் இந்த ஆபீஸ்ல வேலை? ஆமா, அதை பார்த்தா ஆபீஸ் மாதிரி தெரியலையே. ஆபீஸ் நேம் என்ன? ரெஜிஸ்டர் ஆபீஸ். செல்லம் வா வா செல்லம் ரெண்டு பேரும் கல்யாணமாடா? சாட்சிக்கு ஏதாவது போடணுமா? மெயின் கழுத்து நம்ம தான் போட போறோம். பொசுக்குன்னு புருஷன்னு சொன்னதும் ஐயோ 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 இவனை கல்யாணம் பண்ணதுக்கு வந்து காட்டு வேலையெல்லாம் செய்ய விட்டுட்டான். என்ன டேய், கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லி தொலைக்க வேண்டியதுதானே? நீ ஒரு ஏழை, உன்கிட்ட காசு பணம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன ஏண்டி கல்யாணத்துக்கு முன்னாடி 1000 வாட்டி சொன்னேன்டி, நீ தான் என் உலகம், உன்னை தவிர வேற எதுவும் இல்லைன்னு. பேபி, ஊட்டான தண்ணில அடி வந்திருக்கோம். நான் போயிட்டறேன். பை பை. பாத்து சரி, போயிட்டு மெசேஜ் பண்ணு. பார்க்கலாம். பை. டேய், அந்த பொண்ணு உன்னை உண்மையாவே லவ் பண்ணுதாடா? ஆமாண்டா, ஏன் கேக்குற? நீ வேணா ஒரு பையனை வச்சு அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணி பாரு, அப்ப தெரியும் அவ உண்மையா லவ் பண்றாளா இல்லையான்னு. எதுக்கு வேற பையனை விட்டு ப்ரப்போஸ் பண்ணோம்? நம்மளே போய் ப்ரப்போஸ் பண்ணுவோம். இந்த கெட்டப் அவளால கண்டுபிடிக்க முடியாது. ஏங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏன்பா முதுகு பின்னாடி என் மூஞ்சி தெரியுதா என்ன? ஏங்க, நீங்க திரும்பினா இந்த உலகமே தெரியுங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, என் பின்னாடி ஏன் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? அழகா இருக்க பொண்ணு யாரு தெரியணும்ன்ற அவசியம் இல்லைங்க. நீங்க சிங்கிளா கமிட்டடா? இது என்ன சந்தேகம்? நான் சிங்கிள் தான். ஆத்தாடியே, கபாலமே கலங்கிச்சுடா அப்பா. ஏய் பேபி, எனக்கு முன்னாடியே தெரியும் நீ தானே. நான் சும்மா பிராங்க் பண்ணேன். அப்படியா? ஆத்தாடியே, பிரேக்கப் டி. இனிமே இந்த மூஞ்சி யாரா பாப்பா? பசங்க நம்மளே கண்ணாடியில பார்த்து சிரிச்சுக்கலாமா? ஐயோ லூசு மாதிரி பேசுறேனே அம்மா. பசங்க தூக்கு மாட்டி செத்துடலாமா? ஐயோ சீலிங் ஃபேன் கூட இல்லையா, டேபிள் ஃபேன் தானே இருக்கு. என்ன தப்பு பண்ண? ஒன்னும் இல்லம்மா, பேசாம நாளைக்கு நம்மளும் மாறு விஷயத்துல போவோம். அது கூட கேட்க முடியல, விளம்பரமா வருது. யார் இது? ஏரியா புதுசா இருக்கு. இது வேற ஒருத்தி மேக்னெட் மாதிரி பக்கத்துல வந்து ஓட்டிட்டு. எனக்கு புரியுது உங்க கஷ்டம் என்னன்னு. சோகமாலாம் இருக்காதீங்க வாழ்க்கையில. வாழ்க்கைனா கஷ்டம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் நீங்களே செத்துருவீங்க. எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைங்க. வேணா நம்ம வேணா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாமா? பொண்ணு வேற அழகா இருக்கு, ஃப்ரெண்ட் ஆகலாமா வேற கேக்குது. ஓகே சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன கையா அடிக்கும் படா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டி. ஆனா எப்படி சொல்றதா தெரியல. சீ, இதுல என்ன இருக்கு சொல்டா. நம்ம லவ் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? நீ மூக்கணும்ன்ற? ஒரு நிமிஷம் இருடா. டேய், நீயா ஏன்டி இப்படி பண்ண? நம்ம காதல் எவ்வளவு புனிதமான காதல்ல காட்டுதான் இந்த கேடுகிட்ட வேலையை நான் பண்ணேன். என் புருஷனை தவிர இனிமே யாராலையும் நம்மள பிரிக்க முடியாதுடா. தேவி, உன்னை விட அந்த மூக்குல வண்டி ஓட்டிட்டு இருந்த பொண்ணு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் உன்னை விட அந்த கண்ணத்துல மச்சம் வச்சிருந்தவரு தான் பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆமா, நானும் எடுக்கிறேன். அடையாளமே தெரியல நமக்குள்ள. ஆமாண்டி, வேற யாரோ மாதிரி இருக்கும். ஏன்டா லுங்கி தூக்கி பிடிச்சு உட்காந்துருக்கேன்? ஏதோ படர் தாமரை வந்துருச்சாண்டா. கண்ணா எல்லாம் வச்சிருக்கேன். வச்சிருக்கியா?
எல்லாம் கண்ணால வச்சிட்டு இருக்கா டாக்டர் போய் பாடுறாங்க. கார்த்திக்கு படர்த்தாமரை வந்துருச்சான். நோ இது கண்ணாயில வச்சு. ஏன்டா என்னன்னா இவங்க எது சொல்லிட்டு இருக்கா? ஏன்டா இதெல்லாம் கோச்சிக்க மாட்டாடா? இதை யாரும் சொல்லுவாங்களா? தம்பி என்னடா இதெல்லாம் நினைச்சிக்க மாட்டா. பேசுற விஷயமானா இது? நாளைக்கு முன்ன அந்த அக்கா என்ன பார்த்தா என்ன நினைக்கிறேன்? விடு விடு. இல்ல இப்ப சொன்னதுக்காக கோச்சிக்கிறானுங்க பசங்க. என்னடா என்னாச்சு? ஒரே லூஸ் மோசனா போயிட்டு இருக்கா. நேத்து சாப்பிட்டோம் தெரியுமா? அது ஒரு நிமிஷம். ஒரே பின்னாடிலாம் அப்படியே எரியுதுடா. அப்படியே நான் சொல்றது கேளு. 4 வர புரோட்டா 2 பன்னு அடி சரியா போடும். இதே சேராத சாப்பிட்டு போனா இருக்கு. அதான் லூஸ் மோஷனா போகுது எல்லாமே. இப்போ அந்த இடம்லாம் எரிச்சலா இருக்கு அப்படின்னு இருக்கான். சாப்பிடணும். என்ன சொல்லிட்டு இருக்கா வாழ்ட்டா? ஜாலியா பேசிக்கிட்டீங்க அதான் நான் சொன்னேன். வேற ஒண்ணுலடா. நான் இதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயமா? அதெல்லாம் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். உனக்கு பேசுறதுக்கு எது இல்ல கம்முன்னு இருக்கணும். இங்க பேசுறது அங்க சொல்லிட்டு இருக்கா? ஹலோ ஏதோ பேசுனேன். அதான் கோச்சிக்கிறானுங்க பசங்க. இதையும் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த போனா கேரளா கூட போயிடலாம். சரி பேசுறேன். ஒண்ணு கூட வந்துடுறேன். ஊட்டி எல்லாம் தூக்கிடு. அதான் ஊட்டி கொடைக்கானல போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தானா. அப்புறம் நிதி ஈரனோட போயிட்டான். அப்படி அங்க தெரியல எங்க இருக்கான். என்னடா பேசிட்டு இருக்கா? அதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா அதை பத்தி தான் அப்படி சொல்லிட்டு இருக்கான். இதை சொன்ன வாக்கியம் ஒண்ணு கூட போறதலாமா சொல்லுவாங்க அக்காட்டா? ஏன்டா இதுல என்னடா இருக்கு? நீ எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு இப்ப பேசுறது எதுலாம் நாங்க பேசுறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா? இதெல்லாம் பேச வேண்டிய விஷயமா? அது எதை சொன்னாலும் அதான் கோச்சிக்கிட்டே இருக்கானுங்க உனக்கு. அப்புறம் நம்ம என்னதான் பண்றது? இதையும் இருந்தாலும் சொல்லிட்டு இருக்காரு. ஏய் இவன்ட்ட பேசி தீர்க்க முடியாதுடா. அதான் ஐயோ வா. பேசினாலும் மச்சான் இந்த பொண்ணு எனக்கு இங்கிலீஷ்ல ஏதோ மசாஜ் பண்ணுது. என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாரா. மசாஜா எங்க? டேய் போன்லடா. ஓ மெசேஜா? டேய் இது இங்கிலீஷே இல்ல டங்கிலீஷ். தமிழே இங்கிலீஷ்ல டைப் பண்ணி அனுப்புவாங்க. அண்ணா பண்ற சப்பிட்டியா அந்த லாங்குவேஜ்ரா. டேய் அந்த லாங்குவேஜ் எல்லாம் எனக்கு ஸ்கூல்ல சொல்லி தரல மச்சான். உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியும்ல, கொஞ்சம் பேசி உஷார் பண்ணி விடுறா. டேய் நீ சிங்கிளான்னு கேக்குறாடா. நான் எங்க சிங்கிள்? அதான் கூட பிறந்த அண்ணன் இருக்கான்ல, வீட்டுல 2 பேருன்னு போட்டு விடு. சொத்து பிரிஞ்சிரன்னு கவலைப்படுறா போல என்னம்மாவ. I am going to COPLE couple of the days. Okay bye. பேசியாச்சு. அதான் முடிஞ்சு. வெக்கப்பட்டு போட்டோ தூக்கிட்டு இருக்கா. போட்டோலாம் தூக்கல, உன்னை பிளாக் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே நான் சொல்றதெல்லாம் கேக்குறா. நீ சொல்றது அவதான்டா கேட்கணும். டேய் புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்டுதான்டா ஆகணும். நாங்க தான் இப்ப லவர்ஸ் ஆயிட்டோமே. லவர்ஸா? டேய் போன் கொடுத்து 2 நிமிஷம் தான்டா ஆகுது. அப்படின்னடா பேசி வச்சா? நான் உன் ஃப்ரெண்டு பேசுறேன். உனக்கு இங்கிலீஷ் மசாஜ் பண்ண தெரியல, நான் நல்லா மசாஜ் பண்ணுவேன்னு சொன்னேன். என் பர்சனல் ஐடி கேட்டா நான் கொடுத்தேன். ஆனா சத்தியமா உன்னை பிளாக் பண்ணுவோன்னு நினைச்சு கூட பாக்கல மச்சான். ஓகே மச்சான், நாளைக்கு கிருஷ்ணர் கோயில்ல மீட் பண்றதுக்கு கூப்பிட்டுருக்கா. நான் போய் சந்தோஷ் கிட்ட ஷூ வாங்கிட்டு வந்துடுறேன். கோயிலுக்கு எதுக்குடா ஷூ? ஏன் ஷூவை கிழிச்சிட்டு நீ ஷூ வாங்க போறியா? வாடி. ஏண்டா எனக்கு மசாஜ் பண்ண தெரியலன்ட்டு உன்கிட்ட போனை கொடுத்தா நீ அவனை மசாஜ் பண்றதுக்கு கூட்டின்னு போற. கிட்ட வாங்க வாங்க. நானே அப்படியே பேசுறேன். பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மசாஜ் பண்ண தெரியலன்னா ஒழுங்கா ChatGPT போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆளுங்கிட்ட மசாஜ் பண்ண கொடுத்தீங்க நம்ம வாழ்க்கையை கெடுத்துருவான். உங்க டீம்லயும் இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவனை இந்த கமெண்ட் அவனை இந்த வீடியோல மென்ஷன் பண்ணி விட்டு போங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.